நானே வந்து ஒரு 16 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னோன்னு என்னோட கற்பனைகள் வந்து ஒரு பெரிய குருகுலத்துக்கு போகணும், போய் அங்கே தலையில் நிற்கணும், பெரிய பெரிய பவுச்சர்ஸ் பத்மாசனத்தை உட்காரணும், யோகா பண்ணணும், என்னென்னமோ கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகணும், ரொம்ப சிம்பிளாக உட்கார வச்சு இதான் ஆகினே இதே திவ்யம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. அந்த காலகட்டங்கள் எல்லாம் பரவி போயிடுச்சு. இப்போ வந்து இன்டர்நெட் யுகம், இப்போ வந்து எந்த இடத்துக்கும் போக முடியல. நான் இப்போயும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பாலா சார் பண்ணுறது காசியில் போய் தலைகளை ஆரியா மாதிரி தலைகளை நிற்கணும், சிவகம் அப்படின்னு தலைகளை நிற்கணும் போல இருக்குது. எவ்வளோ யோகாக்கள் பண்ணணும் போல இருக்குது. இந்த மூச்சை இலப்பக்கம் எடுத்து பீழ்பக்கம் விடணும், இடப்பக்கம் வலப்பக்கம் எடுத்து இடப்பக்கம் விடணும், அவ்வளோ மூச்சு கணக்குகள், பூரகம் கும்பகம் என்னென்ன கணக்குகளோ ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மெடிடேஷனுக்கும் 4 மணி சார், எனக்கு நிறைய ஓஷோ புக் படிக்கிறேன் சார், எனக்கு நேரமே இல்லை சார். எப்படி சார் டைனமிக் வந்து குதிக்கிறது, குண்டலினி மெடிடேஷன் எப்படி சார் பண்ணுறது, நாதபுரமா அதுக்கு 1 மணி நேரம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார். எதுவுமே வேண்டாம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆரா மெடிடேஷன் ஒரு மெடிடேஷன் ஞாபகம். இந்த ஆரா எங்கே இருக்குது உங்களுக்கு, ஒப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே இருக்குது. இதை நீங்கள் தூங்க போகும்போது 15 நிமிஷம் கவனிங்க. எல்லோரும் தூங்க போவீங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்சு தூக்கங்கிறது போகும்ல, அந்த தூக்கத்துக்கு முன்னாடி ஜாலியாக தூங்கிட்டு அந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். காலையில் எந்திரிக்கும் போது அந்த ஹாராலேருந்து எந்திரிங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இது ஒரு தியானம். சரியா போச்சா? இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது குழு பண்ணி அதை கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் குருஜுப் அப்படின்னு ஒரு டெக்னிக், ஸ்டாப் டெக்னிக். அது 6 நிமிஷம். அதாவது ஓஷோ சொல்கிறாரு, ஒரு நாளில் நீ ப்ரெசண்டில் 24 மணி நேரத்தில் 1 நிமிடம் நீ வந்து விழிப்புணர்வு வந்தால் போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாள் கணக்கில் கோடி கணக்கில் வேணாம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீ விழிப்புணர்வு வந்தால் போதும் அப்படிங்கிறாரு. அதுதான் ஜார்ஜ் குருஜுப் டெக்னிக்கில் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி 5 நிமிடம் ஒரு நாளைக்கு உங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அது வாட்ஸ்அப்பில் சக்ஸஸ் ஆகி போயிடுச்சு. 5 நிமிஷம் நீங்கள் உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஒரு சிம்பிள் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அது உங்களுக்கு வரும்போது அதை பார்த்துட்டு நீங்கள் ஆராலேருந்து டைப் பண்ணி அனுப்பணும் இங்கிலீஷில். அதை ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். 2வது, எல்லோரும் பல்லு விளக்குறது விளக்கிட்டு தானே இருக்கால, அதை எப்படி விழிப்புணர்வோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன்.